சார் இப்போது நம்ம ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகக்கூடியவர். ஜன ஜாதகத்தில் வந்து சனி ராகுனையோட இருக்குது. இப்போது கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 மாதம் அவர் வந்து வேறு இடத்துக்கு போவார். அப்படி இருக்கும் பொழுது அந்த சனி ராகு ஜனன ஜாதகத்தில் இருக்கிற அந்த காம்பினேஷனும் தனியாக வந்து கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது அது எந்த மாதிரியான பலன் தரும்? மொத்தமாக இந்த காம்பினேஷன் எதுக்கு நம்ம கவலைப்படணும்னா, சனி ராகு ஏஎல்பி லக்னமாக போனால் மட்டும்தான் நம்ம கவலையப்படணும் இந்த ராகு கேத்துவை பற்றி. மற்றபடி எனக்கு வந்து இல்லை சார், அஸ்வினி நட்சத்திரத்தில் அஸ்வினி மகம் மூலத்தில் போயிட்டு இருக்கு சார், திருவாதிரை சுவாதி சதயத்தில் ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்கு சார் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மட்டும்தான் நமக்கு வந்து சனி ராகு காம்பினேஷன் அதை பற்றி கவனிக்கணும். சாதாரணமாகவே சனி கேத்து சனி ராகு காம்பினேஷன் இல்லை சார், சனி கேத்து சனி ராகு அது என்னுடைய ஜாதகத்தில் இருக்கு சார். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் பிரம்மாண்டமாக பேசக்கூடிய தன்மை இருக்கும். 90% உங்கள் ஜாதகத்திலே இருக்கும். இன்னைக்கு ஏதாவது அது சம்பந்தப்பட்ட கேள்வி வந்தது அப்படின்னு சொன்னா பிரசன்னமாக இன்னைக்கு வந்து என்னுடைய லக்னம் வந்து இந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப என்ன இருக்கு எனக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த காலகட்டத்தில் பேசும். இப்போ என்ன நிகழ்வு எனக்கு நடக்குது அப்படின்றத வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த ராகு கேத்து காம்பினேஷனே வேலை செய்யும். ஆனா பிறப்பினுடைய ஜாதகத்துல சனி ராகு காம்பினேஷன் இருக்கா, சனி கேத்து காம்பினேஷன் இருக்கா, சனியினுடைய நட்சத்திரத்துல ராகு கேத்து இருக்கா, இல்ல சார் எனக்கு வந்து ராகுனுடைய நட்சத்திரம் சனியினுடைய காம்பினேஷன் இருக்கா, இதை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக கொண்டு தான் வந்து எல்லா விஷயங்களும் மாறக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ஒரு கிரக இணைவு மட்டுமே பேசினாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய கண்டென்ட் இது. ஆக்சுவலாக எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுக்க முடியும்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன கிரக இணைவுகள் வேணும், என்ன விஷயங்கள் உங்களுடைய கேள்வி அப்படின்றத பின்னூட்டத்தில் பதிவு பண்ணாங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அதை பற்றி பேசலாம் டீட்டெயிலாக அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.